மிகப்பெரிய கூட்டணி, அதாவது 26 கட்சிகள் 25 கட்சிகள் இருக்கிற கூட்டணியில திருச்சி ஓடி வந்துருக்கீங்க. திருச்சிலாம் ஓடி வரல. நீங்க திருச்சி ஓடி வந்தீங்களா இல்ல அவங்க துரத்துனாங்களா? எங்களுடைய கோரிக்கையின் பலம் இன்னும் கூடுதலாகுமா? ஒரு தொகுதிக்கே இன்னும் செய்யலன்றீங்க, அப்புறம் ஏன் 4 தொகுதி கேக்குறீங்க? இல்ல இந்த 5 வருஷமா அப்ப அவங்க ஒண்ணுமே செய்யலையா? என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேக்குறோம். அப்ப 5 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க எங்க 5 வருஷமா இருந்து என்ன பண்ணீங்க? கூட்டணியில் இருந்ததால் தான் இந்த 5 ஆண்டு காலமா நீங்க பெரும் போராட்டத்தை சந்திக்கிறீங்க. இந்த 5 ஆண்டு காலமா திமுக கட்சி ஒண்ணும் செய்யல. ஆனா நீங்க ஏன் திமுகவுக்கு எதிராக 5 ஆண்டு காலமா ஒண்ணும் செய்யல? மிகவும் மன உளைச்சலை, மிகவும் மன வேதனை அளிக்கிறது என்றெல்லாம் பல இடங்கள் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த 2 மாசம் வெளி வந்ததுக்கு அப்புறமா இல்ல இப்ப 2 மாதம் மட்டுமே நீங்க பாருங்க. அதான் திமுக மக்களை எப்படிலாம் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துதோ அது போல கூட்டணி கட்சிகளுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு கிடையாது. சரி, எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, அதாவது 26 கட்சிகள் 25 கட்சிகள் இருக்கிற கூட்டணியில திருச்சி ஓடி வந்துருக்கீங்க. திருச்சிலாம் ஓடி வரல. நீங்க திருச்சி ஓடி வந்தீங்களா இல்ல அவங்க துரத்துனாங்களா? இல்ல, திருச்சியும் ஓடி வரல, அவங்க துரத்துற அளவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்க கட்சியோடைய சுயமரியாதை அடிப்படையில நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லாத பட்சத்தில் நாங்கள் வெளியேறுவது என்கிற முடிவு தான் எங்களுடைய கட்சிக்கான வளர்ச்சிக்கானதை நாங்கள் நம்புறோம். அந்த அடிப்படையில் தான் வந்துருக்கோம். திருச்சி ஓடுற அளவுக்கு திமுக கூட்டணியில ஒன்றும் நாங்க எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சி கிடையாது. எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை சரியா மரியாதை கொடுக்கலன்னு சொன்னார்ல. இல்ல, அதான் திமுக மக்களை எப்படிலாம் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துதோ அது போல கூட்டணி கட்சிகளுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டுமே கிடையாது. இப்ப நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடைய தலைவர் காதர் மொய்தீன் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு 2 தொகுதிகளில் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆனா அவர் என்ன அறிக்கை கொடுத்திருக்காருன்னா, தேமுதிகவுக்கு 6 இடங்கள் என்று சொல்லிதான் எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை, அவருடைய வேதனையை பதிவு செய்யறாரு. மதிமுக ஒரு வேதனையை பதிவு செய்திருக்காரு. மதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராஜ் ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நாங்கள் இந்த கூட்டணியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம். எல்லாரும் சிரிக்கிறாங்க, சிலர் சிரிப்பார்கள், சிலர் அழுவார்கள், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம் என்று பாடலை பாடி அவருடைய வேதனை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படித்தான் தொடர்ச்சியாக மக்கள் நீதி மையம் எல்லாம் வேதனை பதிவு பண்ண கூட வாயை திறக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மன சங்கடத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் அந்த ஏமாற்றங்கள் இருந்தது அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்ணிருக்கோம். எங்களுடைய கட்சிகளுக்கும் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. தேர்தல் நெருங்கும் போது நாங்க ஏற்கனவே நாங்கள் 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே திமுகவிடம் தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். தேர்தல் நெருக்கத்துல எங்களுக்கான சில தேவைகள் இருக்கு, சில கோரிக்கைகள் இருக்கு. இந்த தமிழ் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து கோரிக்கைகள் இருக்கு. இன்னும் அது மூலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த 2 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சிறு சிறு அமைப்புகளை எங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தமிழ் தேசிய ஆற்றல்கள், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் நாள்தோறும் கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு கூடுதலான இடங்கள் கொடுக்க வேண்டும் என்பது ஓராண்டுகளுக்கு முன்னிருந்தே நாங்கள் தொடர்ச்சியா பேசியிருக்கோம். அவர்களும் தேர்தல் நெருக்கத்தில் அதற்கான உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தருவோம், உங்களுக்கு உரிய மரியாதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிதான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. ஆனால் எப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளையும் கட்சித்தீவை மீட்போம், மதுவிலக்கை கொண்டு வரும் சொல்லி தேர்தல் அறிக்கைகளை கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களோ அது போன்ற அதே நடைமுறையை தான் இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட. ஒருவேளை 4 சீட்டு கொடுத்திருந்தா நீங்க திமுக கூட இருந்திருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 4 சீட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லது தானங்க. எங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் யாருக்காக ஒழிக்க போகுது? வேல்முருகன் அண்ணன் சட்டமன்றம் போய் என்ன அவருடைய குடும்பத்துக்காக பேசினாரா? இல்ல வேல்முருகன் ஏதாவது டெண்டர் கேட்டு போறாருனாரா? கொள்கைக்காக நீங்க வெளியில வரல. கொள்கையை பேசுறதுக்கே அந்த 4 பேர் தேவைப்படுதுல. நீங்க ஒரு நபராக இருக்கு வரைக்கும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் கட் பண்றீங்க. 4 பேருக்கு 4 10 நிமிஷம் நாங்க கூடுதலா பேச போறோம். கூடுதலா எங்களுடைய கோரிக்கைக்கான அழுத்தத்தை கொடுக்குறோம். 4 தொகுதிகளை நீங்க கொடுக்கும் போது எங்களுடைய கோரிக்கையின் பலம் இன்னும் கூடுதலாகுமா? ஒரு தொகுதிக்கே இன்னும் செய்யலன்றீங்க, அப்புறம் ஏன் 4 தொகுதி கேக்குறீங்க? ஆமா, நீங்க இங்க பெரும்பான்மை தானங்க இந்த நாட்டை ஆளுதி. அதுக்காக ஒரு தொகுதி செய்யலன்றதுக்காக நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டோம். நாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்க எங்களுக்கான வாய்ப்பை மக்கள் கிட்ட கேட்கிறோம். எங்களுக்கான வாய்ப்பை கூடுதலாக்க வேண்டிய தேவை மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்களுக்காக யார் பேசுவாங்கன்றத மக்கள் தேர்வு செய்யணும். இல்ல, நான் எங்க தொகுதியில பெருசா செய்யல, அதனால நான் 6 மாசமா போராடிட்டு இருக்கேன். நான் நாங்க முன் வச்ச கோரிக்கைகளை 2021 கூட்டணி வைக்கும் போது வச்ச கோரிக்கைகளையோ அவங்க செய்யல. சோ அதனால நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்தேன்றீங்க. சரி, அப்புறம் நாங்க சீட்டு கேட்டோம். தேர்தல் உடன்படிக்கையில விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன? ஒன்று,
எத்தனை தொகுதிகளை போட்டியிடுவது, இன்னொன்னு உங்க கட்சிக்கான தேவைகள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க, இதுதானே. இது ரெண்டையும் நம்ம பேசிதானே ஆகணும். இது ரெண்டையும் பேசாம நாங்க தான் 2 விடயத்தை தெளிவா சொல்றோம்ல. கோரிக்கைகளை முதன்மையா எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்க மகிழ்ச்சியாக கோரிக்கையின் அடிப்படையில கொள்கை சார்ந்த கூட்டணி என்கிற அடிப்படையில் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்க வந்து தேர்தல போட்டியிடல, சீட்டு தேவைன்னு சொல்றோம். கோரிக்கை ஏத்துக்குன்னு சொல்றோம். கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கூடுதலான இடம் கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றோம். ஏன்னா கோரிக்கை ஏற்கும் போது அந்த கோரிக்கைக்கு வலிமையாக பேசுவதற்கான கூடுதல் நபர்களை நாங்கள் உள்ள அனுப்பும் போது எங்க கட்சிக்கான வளர்ச்சி இருக்கு, எங்க கட்சி நலனை, எங்க கட்சி நலன், தமிழர் இனத்திற்கான நலனை நாங்க பாக்குறோம். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்களை பேசாம, எது கூட்டணி தர்மம் என்பது எது? முதல்ல மக்களுக்கும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எதெல்லாம் தேவைப்படுதோ அதுதான் தர்மம். நீங்க உங்க கட்சியோடைய நலனை கூட அடமானம் வைத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது கூட்டணி தர்மம் என்பது திமுகவும் மற்ற கூட்டணி கட்சிகளை மதித்து நடந்து கொள்வதுதான் கூட்டணி தர்மம். நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 2016 உருவான இந்த கூட்டணி வந்து 10 ஆண்டுகளாக திமுகவோடு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் திமுகவுடைய எதிர்கட்சியாக இருக்கும் போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் திமுகவுக்கான மிகப்பெரிய பலமான சக்திகளாக உடன் இருந்த கட்சிகளை எல்லாம் அவமரியாதை செய்து அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதியில் ஒதுக்காமல் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டதை குறைவான தொகுதியில கொடுத்து அவர்களை எல்லாம் அவமரியாதை செய்துவிட்டு நேற்று வரை பாஜகவோடு கள்ள உறவில் இருந்த தேமுதிக கட்சியை கொண்டு வந்து நீங்கள் கூடுதல் இடங்கள், அதுவும் அரை விழுக்காடு வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து 10 இடங்களும் 8 விழுக்காடுக்கும் மேற்பட்ட வாக்கு வங்கி வாங்கி மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சிக்கு வெறும் 8 தொகுதிகளும் ஒதுக்கப்படுவது, கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்துக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெறும் 5 இடங்கள் என்று குறைத்திருப்பதெல்லாம் இது எப்படி கூட்டணி தர்மமாகும்? கூட்டணி தர்மம் என்பது திமுக பார்க்கணும். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி முதல்ல வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தேவை அறிந்து, கூட்டணி கட்சிகளின் பலம் அறிந்து, அவர்களுடைய இத்தனை ஆண்டு கால வேலை திட்டங்கள் என்ன, அவர்கள் இந்த தமிழ் நிலத்திற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றதை பார்த்து நீங்க வந்து தர்மத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கீங்களா? இல்ல இந்த 5 வருஷமா அப்ப அவங்க ஒண்ணுமே செய்யலையா? என்ன செஞ்சிருக்காங்கன்னு தான் கேட்கிறோம். அப்ப 5 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க எங்க 5 வருஷமா இருந்து என்ன பண்ணீங்க? கூட்டணியில் இருந்ததால் தான், கூட்டணியில் இருந்தாலும் கூட 5 ஆண்டுகள்ல கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் கலை அறிவியல் கல்லூரியை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். பலா முந்திரி பலா பழத்திற்கான புதுசாக வாங்கி கொடுத்திருக்கோம். போராடி பதிவுதான் செய்யணும்ல. நீங்க வந்து போராட்டத்தின் மூடாகத்தான் அதையே வென்றெடுக்க முடியுது. இல்ல இது 2021 வச்ச கோரிக்கையா இல்ல 21க்கு முன்னாடி இருந்த இந்த கோரிக்கை? இது வந்து தொகுதி சார்ந்த நலனுக்காக சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கான நலனுக்கே இவ்வளவு போராட வேண்டியிருக்கு. எனக்கான நிதி ஒதுக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் செய்யணும், அவர்கள் நிதி ஒதுக்கணும். அந்த நிதி ஒதுக்கீடை பெறுவதற்கு நாங்க போராட வேண்டியிருக்குது. இது எங்களுடைய மண் சார்ந்த நிலம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு நாங்க எவ்வளவு போராட வேண்டியிருக்குன்னு பாருங்க. ஒரே சட்டமன்ற உறுப்பினரா நான் வெற்றி பெறனா எனக்கு ஆண்டுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணும், என் தொகுதிக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் கேட்டா நீங்க வந்து நிதி ஒதுக்கி தரணும். அதையே நீங்க கொடுப்பதற்கு பல்வேறு கட்ட இழுபறிகளுக்கு இடையில, பல நெருக்கடிகளுக்கு இடையில தான் நீங்க இந்த நிதியை ஒதுக்குறீங்க அப்படிங்கறத அவங்க பதிவு செய்யறோம். அப்ப இன்னும் கூடுதலாக இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனைகள் நாங்க கோரிக்கை வைக்கும்போது அது எந்த அளவுக்கு நாங்க போராட வேண்டியிருக்கு இதை நீங்க பாக்கணும்ல. ஒரு கூட்டணி தர்மம் என்பது இந்த மண்ணின் மக்களின் நலனை சார்ந்து விட்டு கொடுத்து போகலாம். இல்ல அதான் இந்த 5 ஆண்டு காலமா நீங்க பெரும் போராட்டத்தை சந்திக்கிறீங்க. இந்த 5 ஆண்டு காலமா திமுக கட்சி ஒன்னும் செய்யல. ஆனா நீங்க ஏன் திமுகவுக்கு எதிராக 5 ஆண்டு காலமா ஒன்னும் செய்யல? என்ன செய்யலன்றீங்க? திமுகவுக்கு எதிராக என்ன செய்யல தமிழக ஆளும் கட்சி? கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை போல ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணலையா? தமிழ்நாட்டில் அதிகப்படியான 5 ஆண்டுகள்ல தமிழக ஆளும் கட்சி நடத்திய போராட்டங்கள் அதிகமா இருக்கு. ஏராளமான போராட்டம் அரசுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக மட்டும் கிடையாது. நீங்க ஒரு அரசு ஒரு நபர் என்று பிரிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசு மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கு எதிராக நீங்க கடலூர்ல கெம்பிளாஸ்ட் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யக்கூடாது போராடினது யாரு? தமிழக ஆளும் கட்சி. அது வந்து மொத்தமா அந்த ரசாயன ஆலையை வந்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மண்ணையும் மக்களையும் காற்றையும் மாசுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடலில் பல்வேறு வியாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த கெம்பிளாஸ்ட் ரசாயன ஆலை வந்து அங்க இருக்கக்கூடாது போராடிட்டு இருக்கும்போது அதை வந்து விரிவுபடுத்துவோம் திமுக அரசு கொண்டு வரும்போது அந்த விரிவுக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி போராடியது தமிழக ஆளும் கட்சி. இப்படி திமுக அரசாக இருந்தாலும் சரி, கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு எதிர்மறையான திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போது எதிராக போராடி இருக்கிறார் இல்லையா? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையின் போது எல்லா கூட்டணி கட்சிகளும் அமைதியாக இருக்கும் போது அத்தனை கூட்டணி கட்சி எதிர்ப்பையும் தாண்டி நேரடியாக களத்தில் நின்று போராடிய ஒரே தலைவர் வேல்முருகன். இதெல்லாம் நீங்க பதிவு செய்யணும்ல. நீங்க வந்து விவசாயி போராடிய மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பதிவான போது அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசி அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்வதற்கு காரணமா இருந்தது வேல்முருகன் தானே. 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரமாக மாற்றும் போது அதை தடுத்து நிறுத்தியது வேல்முருகன் தானே. பல்கலைக்கழக திருத்த சட்டங்கள் கொண்டு வரும்போது அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசி தடுத்து நிறுத்தியது வேல்முருகன் தானே. அது திரும்ப பெற வச்சது, பரிசீலனை செய்ய வச்சது வேல்முருகன் தானே. இன்னைக்கு பவானி அந்தியூர் பெருந்துறை அந்தியூர் தொகுதிகளில் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர்ப்பாசனங்களை வந்து முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி துரைமுருகனுக்கும் அண்ணனுக்குமான மோதல் உருவாகும் போது கூட
பின்னாட்கள் உடனடியாக திமுக அரசு இவருடைய பேச்சை வந்து சரியாக உன்னிப்பாக கவனித்து அது வந்து சரியானது என்று எடுத்துக்கொண்டு அமைச்சர் அடிப்படையில் கொண்டு அதை வந்து ஆய்வு செய்து அதை முறைப்படுத்த வச்சது யார்? வேல்முருகன் தானே. இல்ல நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க, கூட்டணி கட்சியில இருக்கும்போது நேரடியா தொடர்ந்து போராட்டங்களை அறிவிக்கிறீங்களா இல்ல அரசுகிட்ட இதுக்கான அரசுகிட்ட முதல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம், அரசுகிட்ட முறைப்படுறோம். அந்த இந்த முரண் வருது இல்ல, சோ இது எங்க இருந்து வருது? நீங்களாவே நாங்க சொல்றோம் இண்டிவிஜுவலா நீங்க ஒரு அப்படிலாம் கிடையாது. அது எப்படி இண்டிவிஜுவலா பண்ணீங்க? ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறோம், முதல்ல சொல்லி பார்ப்போம், ஐயா இது தவறு, இது வந்து தவறான ஒரு திட்டங்களை இதை வந்து கைவிட வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அதை நீங்க செயல்படுத்தாத போது வேற என்ன பண்ண முடியும்? அதுக்காக அமைதி காக்க முடியுமா? இந்த மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள் வந்து அமைதி காத்து போயிட முடியுமா? அப்ப நீங்க வந்து இந்த அரசுகள் கிட்ட ஒரு முறைக்கு பல முறை சொல்லி பார்த்தோம், அது ஏற்காத பட்சத்தில் நாங்க வந்து போராட்டத்தை கையில் எடுக்க முடியும். என்னோட எதிர்வினையை அப்படிதான் வெளிப்படுத்த முடியும். நாங்கள் வந்து உங்களோட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகளை இப்ப தலைவர் சொல்றாருல்ல, பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகளுக்காக எங்களுடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சி இயக்க தலைவர்கள் உங்களை வந்து சந்திக்க பலமுறை நேரம் கேட்டிருக்கோம். அபிஷியலா கேட்கிறோம். நீங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கொஞ்சம் குழாவது கிடையாது. நீங்க அபிஷியலா ஒரு டேட் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒரு சந்திப்புக்கான நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அது சார்ந்து எங்களுடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, அதுவும் இந்த அமைப்புகள் எல்லாம் யாரு? திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தவர்கள் தான். கருஞ்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி, நீலச்சட்ட பேரணி என்று அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு அதிமுக பாஜக ஆட்சியை அகற்றுவதற்கு பெருமளவில் பங்காற்றியவர்கள் தான் திமுக இந்த இருக்கக்கூடிய இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தலைவர்கள். நீங்க குளத்தூர் மணியண்ணனா இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், தியாகுவா இருக்கட்டும், இது போன்ற தலைவர்கள் யாரு திமுக எதிரானவர்களா? அப்ப இவர்களையே நீங்க சந்திக்க ஏன் நேரம் கொடுக்கல? அதுதானே கேட்கிறேன். நீங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் உங்களிடம் பல முறை சொல்றோம். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத போது நாங்கள் வேற என்ன பண்ண முடியும்? எங்களுடைய எதிர்வினைகளை நாங்கள் நேரடியாக தான் காட்ட முடியும். இல்ல தொடர்ந்து போதை பழக்கம், கஞ்சா அதிகமாயிருக்கு, மது அதிகமாயிருக்கு, பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருக்கு, பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகமாயிருக்கு, கொலைகளும் அதிகமாக இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு திமுக மேல தொடர்ந்து எல்லா கட்சிகளும். இதுக்கு எதிராக நீங்க 5 ஆண்டுகள் இதுக்கு எதிராக தமிழக வளர்ச்சியும் தொடர்ச்சியா குரல் எழுப்பியிருக்கோம். தொடர்ச்சியா தலைவர் வந்து இது எல்லாவற்றையும் கண்டிச்சிருக்கிறாரு. கவின், நெல்லையைச் சேர்ந்த கவின் என்கிற அந்த இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது நேரடியாக அவருடைய குடும்பத்தை சந்தித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று கேட்டவர் தலைவர் வேல்முருகன். நீதி வேண்டும்னு அரசு கிட்ட என்ன பண்ண முடியும்? இல்ல அதுதான் மற்ற கட்சிகள் வந்து காவல்துறை சரியில்லை, இல்ல அது சரியில்லை அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க கூட்டணி கட்சிகள். இல்ல யார் தவறு செய்தாலும் அரசாங்கத்தில் அரசை டைரக்டா தமிழக அரசை குற்றம் சாட்டினாங்களா? யார் தவறு செய்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். அது அவர் மீது மட்டும் கிடையாது. நம்ம சமூகத்து மேல பொதுவா போடுறோமா இல்ல நீங்க கொலை பண்றவங்க மேல போடுறோமா? சமூகம் எப்படி தவறானதை நீங்க சொல்ல முடியும்? நீங்க வந்து சமூகமா போய் கொலை செய்யுது. அதான் நீங்க டைரக்டா நம்ம நேரடியா அதுதாங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நேரடியாக அதற்கு நாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். இதை வந்து நீங்க வந்து நடைமுறை இந்த விஷயத்தை நீங்க வந்து உடனடி தீர்வு தரணும். நீங்க அஜித்குமார் லாக்அப் மரணத்தை போதும் நான் அதை தான் சொல்றோம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், உரிய நீதி வேண்டும் சொல்றோம். அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டியது இந்த ஆட்சியாளர்களுடைய கடமைதான். யார் தவறு செய்தாலும் ஆட்சியாளர் பொறுப்பேற்றுதான். ஏன்னா இவருடைய ஆட்சியில் தான் நடக்குது. அதை நம்ம அன்னைக்கு செஞ்சோமான்னு கூட்டணியில இருக்கு தொடர்ச்சியாக செஞ்சிருக்கோம். நான் அவருடைய ஒவ்வொரு இதுவும் காட்டுட்டுங்களா? ஆட்சியாளர்கள் இதுக்கு பொறுப்புன்னு நம்ம சொல்லி ஆட்சியாளர் பொறுப்புன்னு பலமுறை சொல்லி இருக்கும்ல, பல இடங்கள்ல பதிவு செய்திருக்கும்ல. நீங்க வந்து திமுக காவல்துறை மேல சொல்லுவாங்க எல்லாரும். நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தவறுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளாக தான் பதிவு பண்ணியிருக்கோம். அதனாலதான் எங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்குமான வேறுபாடு இதுதான். நாங்கள் கூட்டணி தர்மம் என்ற பேர்ல வந்து எதையும் பூசி மெழுகல. தலைவர் வேல்முருகனுடைய அறிக்கைகள் அனைத்திலும் தெளிவா பதிவு செய்திருக்காரு. ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி ஒரு அவலம் நடைபெறுவது வந்து மிகவும் மன உளைச்சலை, மிகவும் மன வேதனை அளிக்கிறது என்றெல்லாம் பல இடங்கள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 2 மாசம் வெளி வந்ததுக்கு அப்புறமா இல்ல இப்ப 2 மாதம் மட்டுமே நீங்க 5 ஆண்டுகள் அவருடைய அறிக்கைகளை பாருங்க. அவருடைய அறிக்கைகளை நீங்கள் செய்தி ஊடகங்களை நாங்க தர தயாரா இருக்கிறோம். செய்தி ஊடகங்கள் போட தயாரா இருந்தீங்கன்னா போடுங்க. அவ்வளவு இடங்களே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வெளிப்படையா நேற்று முன்தினம் கூட அவர் வந்து முதன்மையான ஊடகங்களை வந்து அவர் தெளிவா பதிவு பண்ணி 5 ஆண்டுகள் நான் என்ன பண்ணிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இந்த கூட்டணியில் திமுக கொடுத்தது என்பதை அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு. இல்ல இது அன்னைக்கே பதிவு பண்ணிருக்கலாம்ல. நீங்க இன்னைக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லும் போது நான் வந்து நான் என்ன சொன்னா, நீங்க உடனடியா ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க உடனடியா ஸ்டாலினை கூப்பிட்டு வேல்முருகனுடைய கோரிக்கைகளை ஏற்கிறோம், அவர் வந்து மக்கள் நீதி மையம் போல தேர்தலில் போட்டியிடாமல் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அறிக்கை சொல்லுங்க. அப்ப இந்த சீட்டு பிரச்சனை இருக்கா அல்லது கோரிக்கை பிரச்சனையான்றதை நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவு முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி.